பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்துக்களுடைய புனித தலம் இருக்கக்கூடிய காசிக்கு அடுத்து முக்கியமான அங்கே தான் வருவாங்க. அந்த மாதிரியான ராமேஸ்வரத்தில் முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடு சுவாமி மலையில் என்னுடைய தொகுதியில் தான் இருக்கு. 2 சீட்டோட நிற்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. உங்களோட பயணித்தவர் தான் கவிமன் சார். அதிமுக கூட்டணியில் வந்து எம்எல்ஏலாம் ஆனார். இப்போ இந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் பலமாக இருக்கும் அப்படிங்கிற குரலும் இருக்கு. தந்தையும் மகனுமே வந்து கட்டுக்கோப்பாக இல்லாமல் ஒரு கட்சி எப்படியான ஒரு நிலைக்கு இன்றைக்கி போயிருக்குங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. அதிமுகவுடையும் கூட்டணி வச்சு வந்திருக்கீங்க, இப்போ திமுகவுடையும் கூட்டணி வச்சு வந்திருக்கீங்க. சட்டமன்ற பணிகளில் வந்து சொல்கிற மாதிரி என்னங்க? இல்லை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அனைத்து மக்களுடைய வாக்குகளையும் பெற்று தான் நாங்கள் வந்து அமோகமான வெற்றியை வந்து பெற்றிருக்கோம். அது நான் இப்போ கூட சொன்னாங்க, பெற்றிருக்கிற 2 தொகுதியிலுமே சிறுபான்மையினர் அதிகமாக இல்லாத தொகுதி. இப்போ இந்த 2021 அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெற்றி பெற்றது ராமநாதபுரத்துலேயும் ஆம்பூர்லேயும். அங்கு கணிசமான முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்க. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரம் ஒரு பெரிய இந்துக்களுடைய புனித தலம் இருக்கக்கூடிய காசிக்கு அடுத்து முக்கியமான அங்கே தான் வருவாங்க. அந்த மாதிரியான ராமேஸ்வரத்தில் அந்த ராமேஸ்வரத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அதிகமான குரல் வந்து என்னுடைய குரலாக இருந்திருக்கு. அதன் காரணமாக வந்து ராமேஸ்வரத்தில் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்லாம் கூட அங்கு வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லி என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் அதுக்கு நிதி கொடுத்து, அதே மாதிரி திருப்புலானி இன்னொரு புனித தலம், சேதுகரை, இதெல்லாம் வந்து ராமநாதபுரம் தொகுதியை சேர்ந்தது தான். ஸோ வந்து அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்கோம். இப்போ நான் வந்து பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் முஸ்லீம் வாக்காளர்கள் மிகவும் குறைவு. ஆனாலும் கூட மிக முக்கியமான முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடு சுவாமி மலையில் என்னுடைய தொகுதியில் தான் இருக்குது. நீண்ட காலமாக நான் ஒரு முறை அங்கே ஆய்வுக்கு சென்றபோது அந்த சுவாமிமலை கோயிலில் படி ஏறி அந்த மலை மேலே போகிறதுக்கு பல வயோதிகர்கள், அதே மாதிரி மூட்டு வலி உள்ளவங்க, இவர்களெல்லாம் அவதிப்படக்கூடிய ஒரு நிலையை கண்டு நான் அதை சட்டமன்றத்தில் பேசி இதுக்கு வந்து ஒரு லிஃப்ட் வசதி, மின் தூக்கி வசதி செய்து தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் உடனே அதற்கு ஆவணம் செய்யப்படும் சொல்லி இப்போது அங்கே வந்து ஒரு 4 கோடி ரூபாய் பெருமானத்தில் லிஃப்ட் வசதி செய்யப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இதே போல் அங்கே பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற இந்து தலங்களுக்கும் அது சம்பந்தமாக வெள்ளை விநாயகர் கோயில், அது வந்து ரொம்ப சிதிலமடைந்த நிலையில் இருந்தது. இது குறித்தும் சட்டமன்றத்தில் பேசி அதை வந்து புனரமைப்பு செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆக அனைத்து மக்களுக்காக வேண்டியும், அனைத்து மக்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி, அனைத்து மக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் எங்களுடைய பணி சட்டமன்றத்தில் நடைபெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் சார்ந்த பல்வேறு எல்லா முக்கிய பிரச்சனைகள்லையும் நாங்கள் தலையிட்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்லி அரசு அதன் பால் வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்காக போராட முஸ்லீம் லீக்னு ஒன்று இருக்குது. தாண்டி நீங்கள் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சின்னு வருது. 2 சீட்டோட நிற்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. 2021 வந்து எங்களுக்கு வந்து 2 இடங்கள் தான் திமுக கொடுத்தது. அந்த 2 தொகுதிகளிலும் பாபநாசத்தில் நானும், அதே போல் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் வந்து மணப்பாறையிலையும்,
நாங்கள் 2 பேரும் கொடுத்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றோம். ஆனால் அதிகமான இடங்களை பெறக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் ஆதரவும் தொண்டர் பலமும் உள்ள ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. அதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே தான் கடந்த ஜூலை 6 மதுரையில் ஒரு மிக பிரமாதமான ஒரு மாநாட்டை, அரசியல் அதிகாரத்தில் முஸ்லீம்களுக்கு உரிய பங்களிப்பு தர வேண்டும், அதே போல் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டுங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொண்ட ஒரு பேரணியை தொடர்ந்து ஒரு மாநாட்டை மதுரையில் நாங்கள் நடத்தினோம். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரும் மக்கள் ஆதரவையும் அதே போல் தேர்தலில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பணியாற்றக்கூடிய தொண்டர் பலம் உள்ள மனிதநேய மக்கள் கட்சிக்கு கூடுதலான இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தர வேண்டும் என்பதை நிச்சயமாக வலியுறுத்துவோம். உங்களோட பயணித்தவர் தான் தமிழ்மணி சார். இப்போ அவரோட தனி இயக்கம் வந்துட்டு அவரும் அதிமுக கூட்டணியில் வந்து எம்எல்ஏலாம் ஆனார். இப்போ இந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் பலமாக இருக்கும் அப்படிங்கிற குரலும் இருக்கு. அது எது தடையாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இந்தியா போன்ற ஒரு ஓப்பன் ஜனநாயகம், இப்போ மலேசியான்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வெளிப்படையான அது ஜனநாயக நாடு தான். ஆனால் அங்கே வந்து கட்சிகளை வந்து அமைக்கிறதுக்கு பல தடைகள் முட்டுக்கட்டைகள்லாம் இருக்குது. இங்கே அந்த மாதிரி இல்லை. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா வந்து ஒரு கட்சியை நடத்தும்போது அதுக்கு நிச்சயமாக கட்டுக்கோப்பு தேவை. அப்போ அந்த கட்டுக்கோப்பை வந்து காப்பாற்றுவது தான் அந்த கட்சியை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும். தந்தையும் மகனுமே வந்து கட்டுக்கோப்பாக இல்லாமல் ஒரு கட்சி எப்படியான ஒரு நிலைக்கு இன்றைக்கி போயிருக்குங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி இந்த கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனால் வெளியே போனதுனால கட்சிக்கு பெரிய பாதிப்பா என்றால் இல்லை. அவர்கள் இருந்தபோது இருந்த அமைப்பு பலத்தை விட பல மடங்கு அதிகமாக பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருக்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெர்சனாலிட்டி சென்ட்ரிக் பார்ட்டி அல்ல, ஒரு ஆளுமையை மையமாக வைத்து இயங்கக்கூடிய கட்சி அல்ல. மாறாக இது கோட்பாடுகளை மையமாக வைத்து பணியாற்றக்கூடிய ஒரு கட்சி. அதை எங்களுடைய தொண்டர்கள் வந்து சரியான முறையில் வந்து உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பும் ஆதரவும் கட்சியை தாண்டி சமூகத்தினுடைய ஆதரவும் உள்ள ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. அதை மதுரையில் ஜூலை 6 நாங்கள் நடத்திய மாநாட்டில் நிரூபித்திருக்கிறோம். சரி, அவரை விட்டுருங்க. பொதுவாகவே ஒரு 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தேவையா? இப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து ஏதோ ஒரு கூட்ட திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, இப்போ நீங்கள் இந்த 20க்கும் மேற்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்குல்ல, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அணிக்கு ஆதரவு தெரிவித்தா அவங்க உங்கள் பலத்தை பார்த்து கூடுதல் இடங்கள் தருவாங்க, அதை நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரலும் இருக்குது. அதாவது ஒன்றை இப்போ புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வந்து 20க்கும் மேற்பட்ட 30க்கும் மேற்பட்ட என்று பொதுவாக சொல்வது சரியல்ல. காரணம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போய் ஒரு லெட்டர் ஹெட் இருந்தால் ஒரு கட்சி ஆகிடும், அவர் ஒரு தலைவர் ஆகிடுவார். அவர் போய் இன்னொரு தலைவரை பார்ப்பார். அவரும் அவர் குடும்பத்தாரை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து புதிதாக கட்சி தொடங்கிய ஒருவரை பார்த்து அது வந்து ஒரு பெரிய செய்தியாக ஊடகங்களும் கூட ஏதோ மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் கட்சி போல் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை வந்து உண்டாக்குறாங்க. உண்மையிலேயே வந்து யதார்த்தமான நிலை என்னவென்றால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு உள்ள கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது, இன்னொன்று வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, மூன்றாவது வந்து எஸ்டிபிஐ கட்சி இருக்கின்றது. மற்றவர்களெல்லாம் வந்து அவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டுவதற்காக வேண்டி தாங்களும் ஒரு தலைவர்கள்ங்கிற ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களே தவிர மக்கள் அவர்களுக்கு பின்னாடி இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து சமூகம் யாருக்கு பின்னாடி இருக்குங்கிறது தெளிவான ஒன்று. அதாவது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி,
இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி. அப்போ வந்து எத்தனை கட்சிகள் வேணாலும் முஸ்லீம் கட்சிகள்னு பேரில் இருக்கட்டும், பெரும்பகுதியாக முஸ்லீம்கள் ஆதரவு தெரிவித்தது திமுக கூட்டணிக்கு தான். இந்த கூட்டணியில் போட்டியிட்ட பெரும்பாலான வேட்பாளர்கள், முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெறவும் செஞ்சாங்க, கூட்டணியும் ஆட்சிக்கு வந்துச்சு. எதிரணியில் போட்டியிட்ட முஸ்லீம் வேட்பாளர்களில் ஒருவர் கூட வந்து என்ன செய்ய முடியல, வெற்றி பெற முடியல. எனவே எதை பார்த்தார்கள் என்றால் கொள்கை கோட்பாடை வந்து பார்த்தாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி நீங்கள் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கு பாருங்கள். அந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் கூட பல்வேறு வகையில் ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி. அந்த அதிமுக கூட்டணியில் எஸ்டிபியும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்குறோம். ஆனாலும் கூட மிக தெளிவாக 40 தொகுதிகளிலும் எந்த முஸ்லீம் வேட்பாளர் நிற்கிறார, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவரை அப்படின்னு பார்த்து வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்வதாக சொல்லப்படக்கூடிய தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக கூட்டணியில் இல்லாத முஸ்லீம் வேட்பாளர்களும் வெற்றி பெற முடியாத ஒரு சிலை இருக்குது. எனவே மக்கள் தெளிவாக இருக்காங்க. கட்சிகள் வந்து ஏராளமான கட்சிகள் இருக்கலாம், ஆனால் வந்து தேர்தல் அப்படின்னு வரும்போது எது நாட்டு நலனுக்கு, மதசார்பின்மைக்கு, சமூக நல்லிணக்கத்துக்கு, சமூக நீதிக்கு பலன் தரக்கூடியதுங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, அதை அறிந்து புரிந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிறது. எனவே இது வந்து எந்த பாதிப்பையும் தேர்தலில் ஏற்படுத்தாது. மன்மோகன் சிங்கை பற்றி குறிப்பிட்டீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் அவர் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார், அதுவும் குறிப்பாக பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினார்லாம் சொன்னீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.